ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சுவையான வெண்பொங்கல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த கப்பால் தான் அளந்து எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். கடையிலேருந்து வாங்கின பச்சரிசி, புட்டுக்கு இடியப்பத்துக்கெல்லாம் எடுக்கிற அதே பச்சரிசி தான். 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லாவே தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 டைமு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு இது மாதிரி கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே இருக்கும். கழுவின அரிசியை நாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப் அளவுக்கு அரிசியும் பருப்புமா எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் நல்ல குழைவாக வெந்து கிடைக்கும். நமக்கு பொங்கல் வந்துட்டு குழைவாக வெந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சு வேக விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த குக்கரில் ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்தேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கூடவே இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் போடுறதுக்கு மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் போட்டேன். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் எரிப்புக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அது கீரை இது கூட சேர்த்துக்கணும். இதோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நாம் டெய்லியுமே இட்லி, தோசை இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வெண்பொங்கல் செய்வது நல்ல சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது கொஞ்சம் அதிகமாகவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நாம் இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு பொங்கல். இப்போ இந்த தாளிப்பை நாம் இது கூட சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த நெய் எல்லாமே இந்த பொங்கலில் எங்கும் படும்படியாக நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ சுவையான வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.